ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நெருக்கடி கொடுக்கவிருக்கின்றோம். கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், முரண்பாடு என்றால் வாழ்த்துக்கு அழைக்கின்றோம். இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்று கட்சியினுடைய தலைமை சொன்னால் எதற்காக உங்களுக்கு கட்சி, எதற்காக கட்சியில் பொறுப்பு? இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இனிமேல் மீனுக்கு வாளையும் பாம்புக்கு தலையும் காட்டிவிட முடியாது. தமிழ்நாடு ஒரு விளைநிலம், இவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை விரைவில் கொடுக்கவிருக்கின்றோம். ஒவ்வொரு கட்சியும் தடுமாற போகின்றது. அடுத்து பீகார்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலை கொண்டு வந்தது. அங்கே அப்போது சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையா இருக்கு. அங்கே கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். இது கள்ளச்சாராய உற்பத்தியை, நுகர்வை, சாவை ஊக்குவித்ததாக அமையும் என நிவாரணம் கொடுக்க அந்த அரசு மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது அரசாங்கம் விரைந்து ஓடி போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது. அங்கே அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் தலைக்குனிவு. ஆகவே இந்த 2025 டிசம்பர் மாதம் நிதிஷ்குமார் அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து தமிழ்நாட்டில் மது விலக்கு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். இது எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கை முன்னிறுத்தி அந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெறும். விரைவில் அதற்கான தேதியும் இடமும் அறிவிக்கப்படும். அந்த மாநாட்டுக்கு அனைவரும் அழைக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் அழைக்கப்படுவார்கள். வந்திருப்பவர்களை வைத்து அந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்படும். இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி பார்க்க வைக்கும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை இது நிர்ணயம் செய்யும். சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக 1/1/87 இந்த உரிமையை பறித்துக் கொண்டது. இன்னைக்கு கருத்தரங்கம் நாமக்கல்ல காவிரி மற்றும் கள் உரிமை மீட்பு கருத்தரங்கம். கல்லை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. எடுத்துக்கிட்டு வந்து மக்களை கொடுக்க போறோம். ஆக இந்த காவல்துறை கொடுக்க கூடாது, தடை செய்யப்பட்ட பண்டம்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்த அளவுல இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. அந்த அதிகாரியை அழைக்கிறோம், நீங்க வாங்க, வாதிடுங்க. கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நிரூபிங்க, உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரோம். Everybody should know the law. Ignorance of law is no excuse. அவங்க கையில மதுவிலக்கு சட்டத்தை வச்சிருக்காங்க. எங்க கையில அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. எது வெல்லும்? மதுவிலக்கு சட்டமா, அரசியலமைப்பு சட்டமா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்ல மதுவிலக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் உறுதியாக இது தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டும். இல்லாமல் போனால் அவர்கள் எதிர்கட்சியில் இருப்பதற்கு அர்த்தமே இல்லை. எங்களை பொறுத்த அளவுல இங்க கல்லை வச்சிருக்கிறோம். இந்த கல்லுல கலப்படம் இருந்தா எங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். என்ன காரணம் சொல்லி நீங்க கல்லுக்கு தடை பண்ணீங்க? 1/1/87 பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரோஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள்.
9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. கலப்படம் தான காரணம், இது கலப்படம் தான் நீங்க சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். இட் இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். We want interpretation of Article 47. அதான் நான் கேட்கிறோம். இது மாதிரி எங்க மேல இது வரல பல வழக்குகள் பதிவு பண்ணிருக்கணும், பதிவு பண்ணல. இந்த மாதிரி போராட்ட நேரத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கைது பண்ணுவாங்க, திருமண மண்டபத்தில் அடைச்சிட்டு வச்சிருவாங்க, மாலையில் விட்டுருவாங்க. இது ஒரு கோழைத்தனமான செயல். அவங்கள பார்த்து கேட்கிற கல்வி வச்சிருக்கிறோம், சுத்தமான கல். அப்படி தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் எல்லாத்து வெளில வழக்கு பதிவு பண்ண சொல்லுங்க. நாங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம்.